வணக்கம் நண்பர்களே. ஏகேஎம் கவிதை ராஜ்யம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போவது நம் வாழ்க்கையோடும் நம் சினிமாவோடும் நெருக்கமாக தொடர்புடைய ஒரு முக்கியமான விஷயம். அதுதான் சென்சார். சென்சார் என்பது ஒரு திரைப்படம் அல்லது வீடியோ பொதுமக்களுக்கு வெளியிடப்படுவதற்கு முன் அதிலுள்ள காட்சிகள், வசனங்கள், கருத்துகள் சமூகத்திற்கு ஏற்றதா, மனிதநேயத்தை பாதிக்கிறதா, குழந்தைகள், இளைஞர்கள் மனதில் தவறான பாதிப்பை உண்டாக்குமா என்பதை பரிசோதிக்கும் ஒரு ஒழுங்குமுறை. சினிமா என்பது வெறும் பொழுதுபோக்கு அல்ல. அது மனிதனின் மனதை மாற்றக்கூடிய சக்தி கொண்டது. ஒரு தவறான காட்சி, ஒரு ஆபத்தான வசனம், ஒரு வன்முறை நிறைந்த காட்சி குழந்தைகள் மனதில் தவறான எண்ணங்களை விதைக்கலாம். சமூகத்தில் வன்முறையை ஊக்குவிக்கலாம். பெண்கள், மதம், சமூகம் பற்றிய தவறான கருத்துக்களை உருவாக்கலாம். இந்த பாதிப்புகளை தவிர்ப்பதற்காகவே சென்சார் அவசியம். இந்தியாவில் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபில்ம் சர்டிஃபிகேஷன் என்ற அமைப்பு சென்சார் பணிகளை மேற்கொள்கிறது. இந்த அமைப்பு திரைப்படங்களை முழுமையாக பார்த்து அதிலுள்ள ஒவ்வொரு காட்சியையும் ஒவ்வொரு வசனத்தையும் ஆராய்ந்து முடிவெடுக்கிறது. சிபிஎஃப்சி பொதுவாக 4 வகையான சான்றிதழ்களை வழங்குகிறது. யூ சர்டிஃபிகேட், எல்லா வயதினரும் பார்க்கலாம். யூஏ சர்டிஃபிகேட், 12 வயதுக்கு கீழே உள்ளவர்கள் பெற்றோர் கண்காணிப்புடன் பார்க்கலாம். ஏ சர்டிஃபிகேட், 18 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு மட்டும். எஸ் சர்டிஃபிகேட், குறிப்பிட்ட தொழில் அல்லது குழுவினருக்கு மட்டும். சென்சார் என்பது சினிமாவை தடை செய்வதற்கான கருவியல்ல. அது சமநிலை ஏற்படுத்தும் ஒரு பாதுகாப்பு கவசம். தேவையற்ற வன்முறையை குறைக்கும், ஆபாச காட்சிகளை நீக்கும், அவமதிக்கும் வசனங்களை மாற்ற வைக்கும், சமூக ஒற்றுமையை பாதுகாக்கும். சென்சார் என்பது கலைக்கு எதிரி அல்ல. ஆனால் கலை என்ற பெயரில் சமூகத்திற்கு தீங்கு வந்துவிடக்கூடாது என்பதற்கான ஒரு கட்டுப்பாடு. ஒரு பாலம் போல கலைக்கும் சமூகத்திற்கும் இடையில் சமநிலையை உருவாக்குவதுதான் சென்சாரின் பணி. சென்சார் இல்லை என்றால் வன்முறை அதிகரிக்கும், தவறான பழக்கங்கள் சாதாரணமாகும், குழந்தைகள் மனம் பாதிக்கப்படும், சமூக மதிப்புகள் சிதறும். அதனால்தான் சென்சார் என்பது ஒரு தடையல்ல, ஒரு பாதுகாப்பு. சென்சார் என்பது சினிமாவை அழிப்பதற்கான ஆயுதம் அல்ல. சினிமாவை சமூகத்துடன் சேர்த்து நல்ல பாதையில் நடத்தும் ஒரு வழிகாட்டி. கலை சுதந்திரமும் வேண்டும், சமூக பொறுப்பும் வேண்டும். இரண்டுக்கும் நடுவில் நிற்பதுதான் சென்சார். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற ஆழமான விளக்கங்களுக்கு ஏகேஎம் கவிதை ராஜ்யம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.